Okay, good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களே. And great to see Moses and Aaron. மோசேயும் மற்றும் ஆரோனை பார்த்தது அருமையாக இருந்தது. Okay, appreciate the creativity. They were trying to do something, creative. Appreciate them. Awesome. ஒரு புதிதாக வித்தியாசமாக அவர்கள் செய்தது, அதற்காக நிச்சயம் நாம் அவரை பாராட்ட வேண்டும். Amen. And also want to welcome Morgan and Selvi from Trichy Church. They are here with us. திருச்சி சபையிலிருந்து மோகன் மற்றும் செல்வி அவர்களை வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். And Divya from Madurai Church. திவ்யா மதுரை சபையிலிருந்து வந்திருக்கிறார்கள். And we have Vijay Joseph from Pondi Church. விஜய் ஜோசப் இப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார். Okay, awesome. Amen. I know we were reading about Exodus and also started reading Numbers. நாம் அனைவரும் யாத்திராகமம் படித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது என்னாகமம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். And I hope every one of you reading your devotion and faithfully disciples every day they post. Some of the groups I could see that they even record it in Tamil and they post it in the group. That's really encouraging. Those who can't read and can benefit. அது மாத்திரம் இல்லாமல் சீடர்கள் இங்க அருமையான சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தொகுப்பை நமக்கு அனுப்பி இருக்கிறார்கள், அதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேலாக பார்க்கும்போது ஒரு சில பேரால படிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக அதை ஆடியோ வடிவில், அதாவது குரல் வடிவிலே வடிவமைத்து அதையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் கேட்பதற்காக. Amen. Thank you. So now we've been learning from Exodus. Of course, we could, even share some of the questions, and we had Bible quiz. So today also we'll have briefly 5, questions related to Exodus. Then we'll move to Numbers. நாம் யாத்திராகமம் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தோம். அதிலிருந்து நிறைய கேள்வி பதில்கள் நாம் பார்த்தோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட அந்த யாத்திராகமத்திலிருந்து ஒரு தொகுப்பாக ஒரு 5 சிறப்பான ஒரு கேள்விகளை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அது சிறப்பான கேள்விகளா தெரியாது, ஆனா 5 questions, simple, very simple questions. Juliet. Okay. So, and of course, okay. Next. ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. Okay. So you don't have to tell the answer and keep it, then we'll decide the answer. Who found baby Moses in the river? குழந்தை மோசே ஆற்றில் கண்டுபிடித்தது யார்? நோட் பண்ணிட்டீங்களா? Okay, we'll see the answer. ஆமா, testing your knowledge. So, Parvon's daughter. எல்லாருமே கரெக்டாக எழுதிருக்கீங்களா? எத்தனை பேர் ரைட்டாக சொல்ல முடிஞ்சது? ஓகே, glad. Hey, not this one. You changed. Okay, right. Yes. Okay, who helped? இந்த கேள்வி நான் கேட்கல. I didn't ask this question. Okay, who helped Moses hold up his hand during the battle against the Amalekites? அமலேக்கருக்கு எதிராக போரின் போது மோசே தனது கைகளை உயர்த்தி பிடிக்க யார் உதவினார்? ஓகே, ஆன்சர் எழுதிட்டீங்களா? Let's see the answer. Who helped? Aaron and Hur. ஆரோன் மற்றும் ஊர். யாரெல்லாம் கரெக்டா எழுதினீங்க? என்னாச்சு? ஆஃப் தான். ஆரோன் மட்டும் ஞாபகம் இருக்கு, வெல்கம்ல பண்ணதுனால. ஊர் விட்டீங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் தெரியுமா அவரு? ஓகே, ஒரு கை மட்டும், இன்னொரு கையை விட்டீங்க, போங்க. தேர்ட் ஒன். What did Moses do when he saw the golden calf and the people worshipping it? ஆமா, ஏன்னா லாஸ்ட் டைம் யாருமே கரெக்டா பதில் சொல்ல, அதனால்தான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, what did he do? யாரெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்க? எல்லாருமே வா? இல்லையே, தெரியலையே அப்படி. ஓகே, நெக்ஸ்ட். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளேக் இன் ஈஜிப்ட்? எகிப்தில் நடந்த முதல் வாதை என்ன? ஓகே, எனக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம், தெரியலனா
water turned into blood. நீர் ரத்தமாக மாறியது. யாரெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கோம்? ஓகே, ஆனால் நிறைய பேர் எழுதல. கொஞ்சம் கைகள் தான் உயர்ந்திருக்கிறது. ஓகே, லாஸ்ட் ஒன். How many chapters are there in Exodus? ஓகே, எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ரைட், எல்லாரும் கரெக்டாக எழுதுனீங்களா? சரி, கேட்கலாம், யாரெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்க பார்த்தீங்களா? திரும்பி பாருங்க, நீங்களே நிறைய கைகள் உயரவில்லை. ஸோ எல்லா 5ம் கரெக்டாக இருந்து எத்தனை பேருக்கு? See, that's all. 4.5 not considered, sister. No. So let's raise no 5. யார் அந்த 5ம் கரெக்டா சொன்னது? Okay, Cheryl, come on, Cheryl and Jennifer, Priyanka, Selvi sister, 4 கணக்கு கிடையாது sister, sorry. 3 and Hema sister and Valar, Manimegle sister, Parvati, that's all. Luvina, okay. Anybody else? Did I miss out anyone? Okay, only 5-6 people தான். ரொம்ப ஈஸி ப்ரோ இது. போன வாரம் தானே நீங்க கேட்டீங்க. நாங்கள் எக்ஸோடஸ் தான் படிச்சு நாங்கள் நம்பர்ஸ்க்கே போயிட்டோம். இப்போ தெரிஞ்சுதா உங்களுக்கு? நமக்கு அதுக்கு தான் கேட்குறோம் நம்ம. ஓகே, இட்ஸ் குட் டு நோ. சம்டைம்ஸ் ரீகலெக்ட் பண்ணுறது நல்லது. Amen. Today the title of my message is Trusting God's Promises Despite Challenges. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புவது. Amen. So we're going to focus on the Numbers book from chapter 13 and 14. We will be sticking to those 2 chapters. இன்று நாம் என்னாகமம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இதிலிருந்து நாம் வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். And here during this time almost 2 years passed by. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்தது. From the time they left Egypt, by the time they reached near the Jordan, it was almost 2 years of journey. அவர்கள் அங்கிருந்து கிளம்பினதிலிருந்து இந்த யோர்தான் நதி வரைக்கும் வருகிற அந்த வருட பிரயாணம் பார்க்கும்போது 2 வருடங்களாக இருக்கிறது. And we'll read chapter 13, Numbers chapter 13. நாம் என்னாகும் புத்தகம் 13ஆம் அதிகாரம் நாம் படிக்கலாம். Verses 1 and 2. 1 மற்றும் 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். Amen. Here God said, send some men to explore the land of Canaan, which I am giving to the Israelites. So in his heart already he wanted to give. The plan I have is to give the Canaan land. தேவன் அவருடைய இருதயத்தில் வைத்திருந்த காரியம் அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். And God already written the deed. The agreement is given. தேவன் ஏற்கனவே அவர் எழுத்துவருமாக அவர் அந்த பத்திரம் போல எழுதி வைத்திருக்கிறார், இவளுக்காக கொடுக்க போகிறேன் என்று. It had been determined by God already to give the land of Canaanites to the Israelites. இந்த கானான் தேசத்தை நான் இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார். It was God's perfect will that they march into Canaan and claim what he had already provided for them. இது இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் அந்த இடத்திலே சென்று அவர்கள் அதை பெற வேண்டும், நடந்து சென்று இதை பெற வேண்டும் என்பதாக திட்டமிட்டார். Here when you read this verse, it looks like send some men to explore, as if God telling Moses to explore the land. இங்கு சொல்கிறார், உங்களுடைய புருஷர்களை சிலரை அனுப்புங்கள், அவர்கள் சென்று அதை பார்க்க வேண்டும், பார்த்து என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். If you read the Bible, the scriptures, it is not God's plan to send the spies to the Canaanites land. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தேவனுடைய காரியம் திட்டம் எப்பொழுதுமே ஒற்றர்களை அனுப்பி அதை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இல்லை. It is not God's plan at all, even it was not Moses' plan. அது தேவனுடைய திட்டமே கிடையாது, மோசேயோட திட்டம் கூட அது கிடையாது. Let's see what happened. நாம் பார்க்கலாம் என்ன நடந்தது என்று. Before this something happened. When Moses
decided to combine all the, 4 books, Genesis, Exodus, Leviticus and Numbers. He just, made a copy of Deuteronomy. Deuteronomy means the book of remembrance. இங்கு இது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். 4 புத்தகங்களை ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் இதெல்லாமே எழுதப்பட்டது. அந்த உபாகமம் அந்த புத்தகம் வரும் பொழுது the book of remembrance, நினைவு கூறுதலின் புத்தகம். இஸ்ரேலைட்ஸ்க்கு என்னென்னலாம் நடந்ததோ from the time they left Egypt, the time they landed in the Canaan, Canaanites border, மோசஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புக் எழுதினார். அதுதான் the book of remembrance. எல்லாமே சேர்ந்து கலவையா இருக்கும் அதுல. so அந்த புக்ல என்ன நடந்தது? Who decided to send this people to spy out the land? இங்க உபாகமம் புத்தகம் அது நினைவு கூறுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அந்த இடத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் காணலாம். Deuteronomy chapter 1 verses 21. உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. 21, 22 and 23. We'll be reading 3 verses. உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 23. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். ஆமென். Amen. So who decided to go? இங்கு யார் செல்வதற்கு தீர்மானித்தார்? The Israelites. இஸ்ரவேல். Here Bible says the Lord your God has set the land before you. இங்க verse 21 says the Lord your God has set the land before you. He's already set the land before you. Go up and take, you just possess it. Go and take over. இங்க வசனம் 21 அதுதான் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நீ போய் அதை பெற்றுக்கொள் என்பதாக தான் அவர் சொன்னார். He already spoken to your forefathers. Do not fear or be discouraged. நான் உங்களுடைய பிதாக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. And according to the scripture, God had already searched out the land. He just established it is already there and they have to go and take it. That's it. அவர் எல்லா இடங்களையும் பார்த்து அதிலிருந்து சிறப்பான ஒன்றை அதை தேர்ந்தெடுத்து இவர்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Here you could see the people suggested this plan to Moses. இங்கு நாம் பார்க்கிறோம் மக்கள் தான் மோசேவுக்கு அதனுடைய இதை நாம் செய்யலாம் என்பதாக கருத்து கூறுகிறார்கள். And Moses agreed the plan. மோசே அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். And he decided to send. அதற்கு பிறகாக மக்களை அனுப்புவதற்காக தீர்மானிக்கிறார். And they all went almost 40 days. They were there in the land. Almost 250 miles, 400 kilometers they traveled, and 40 days they traveled around and they came back with a report. அவர்கள் அங்கு 40 நாட்கள் அங்கு இருந்தார்கள். கிட்டத்தட்ட 250 மைல் தூரம் அங்கு சென்று 40 நாட்கள் அளவும் இருந்தது அதை பார்த்துவிட்டு வந்தார்கள். Let's read what they reported. நாம் தொடர்ந்து என்ன அவர்கள் அது பதிலை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். Numbers chapter 13. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் from 26 onwards. 26ஆம் வசனம் முதல். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏந்தியரும்
எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. Amen. Amen. So here we could see the report. இங்கே அவருடைய பதிலை நாம் காண்கிறோம். And they agreed that we went to the land to which you sent, just we were able to see the land. It does flow with milk and honey. Here is the fruit. நீங்கள் அனுப்பின அந்த தேசத்துக்கு நாங்கள் சென்றோம், அங்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஒரு நகரமாக இருக்கிறது என்றார்கள். They agreed, yes, it does flow milk and honey. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், அங்கு பாலும் தேனும் ஓடுகிற நகரமாக தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார்கள். But the people who live there are powerful. ஆனால் அங்கு வசிக்கிற அந்த மக்கள் மிகவும் பலவான்களாய் இருக்கிறார்கள். The cities are very large, fortified. அந்த நகரமானது பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய நகரமாய் இருக்கிறது. We even saw the descendants of Anak. அங்கு ஆனான் அவருடைய சந்ததியையும் நாம் அங்கு காண முடிந்தது. They are stronger than we are. நம்மை விட அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். And they were trying to spread the bad report around the land. அந்த நகரம் முழுவதுமாக ஒரு தவறான காரியத்தை பரப்பக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And they said they have fruits in their hand. They were trying to bring that fruits and show to the Israelites. Fruits, they just trying to present it to the Israelites. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பழத்தை அவர்கள் கொடுக்க முயற்சி செய்தார்கள். What God had promised about the land was indeed true. It is true. We were able to see the fruits in our hands. தேவன் என்ன வாக்குரைத்தாரோ அது உண்மைதான், அந்த கனி எங்களால் காண முடிந்தது என்று சொன்னார்கள். The fruit they brought back grapes, pomegranates and figs. They showed how fruitful and blessed Canaan was agriculturally. அவர்கள் கொண்டு வந்தது அத்தி பழங்களும் மற்றும் மாதுளம் பழம், இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். இது எல்லாமே அந்த இடத்தில் விளைந்ததாக சொன்னார்கள். Amen. They said nevertheless, but அது மாத்திரமல்ல ஆனாலும், despite of all, இது எல்லாவற்றுக்கும் மேலாக, they just wanted to communicate something to the team. அந்த மக்களிடத்தில் வேறு சிலவற்றை அவர்கள் சொல்ல முற்பட்டார்கள். The land is as wonderful as God promised, but we can't conquer it. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல அது மிகவும் அழகாக மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கிறது, ஆனால் நாம் இதை ஜெயிக்க முடியாது. Despite God's faithful promise, the people who dwell in the land are strong. அங்கு தேவன் நமக்கு வாக்குறுத்தது போல அந்த நகரம் அவர் நமக்கு வாக்குறுத்த நமக்காக என்று, ஆனால் அது மிகவும் நம்மளோட பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. Despite God's faithful promise, the cities are fortified and very large. தேவன் நமக்கு வாக்குறுத்திருக்கிறார், ஆனாலும் அந்த நகரமானது பாதுகாக்கப்பட்டதாய் மிக பெரியதாயும் இருக்கிறது. Despite God's faithful promise, we saw the descendants of Anak there. இங்கு தேவன் நமக்கு வாக்குறுத்திருக்கிறார், அந்த காரியம் மேலாக பார்க்கும்போது அந்த ஆனவன் அவர்களுடைய சந்ததியானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். Despite God's faithful promise, they said there are plenty of people, stronger people are there. We don't have place, we don't have room in Israel. இங்கு தேவன் வாக்குறுத்திருக்கிறார், அங்கு மிகவும் பலம் வாய்ந்த மக்களாக இருக்கிறார்கள், நமக்கு இருப்பதற்கேற்ற அங்கு அறைகள் நமக்காக அங்கு இல்லை என்பதாக சொன்னார்கள். And we all know, we all use the despite, nevertheless, but always there in our life. நாம் பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் ஆனாலும் இருந்தாலும் என்பதாக நாம் பல நேரங்களில் வார்த்தைகள் நாம் சொல்லுகிறோம். சரியா தான் இருக்கு, எஸ் கரெக்ட் தான், ஆனால் எனக்கு இது சரியா அமையல. எஸ் ஹால்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு கஷ்டம் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர்றது. எனக்கு இப்போ ரொம்ப லைஃப் நிறைய ஈஸியாக என்னால் வர முடியும், ஆனால் ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம். எஸ் இதை என்னால் பண்ண முடியும், ஆனால் இது எனக்கு தடையா இருக்கு.
எனக்கு தெரியும் காட் வந்து ரொம்ப அற்புதமானவர், ஆனா என்னுடைய ப்ராப்ளம் அதோட பெருசு. Sometimes we try to bring, our problem bigger than God. That's how we project. சில நேரங்களில் நாம் தேவனை விட நம்மளுடைய பிரச்சனைகள் மிக பெரியதாக இருப்பதை போல நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். And in between, if you see, two guys stood and they said, Caleb and Joshua, they said, hey guys, come on, we can make it. There's nothing, you don't have to fear. We can eventually take over it. இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே இரண்டு பேர் மற்றும் காலேப் மற்றும் யோசுவா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நாம் சென்றதனால நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை ஜெயிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சொன்னார்கள். Despite seeing challenges, Caleb trusted God's power rather than his own strength. இங்கு சூழல்கள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய பலத்தை அவர் பார்த்தவராய் அதை கண்ணோக்கி பார்க்கிற காரியமாக காலேப் இருந்தார். Fear focuses on obstacles. நம்மளுடைய பயமானது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்களாக இருக்கிறது. தடைகளை மட்டுமே கவனம் செலுத்தும் பயம். Faith focuses on God's power. விசுவாசமானது தேவனுடைய பலத்தை நம்மை நோக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். Faith sees possibilities where fear sees problems. விசுவாசமானது நடக்கும் என்ற சாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் பயமானது பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பலவீனத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். And when they saw the people in the land, they saw they were huge giants. They felt we were grasshoppers before them. இங்க அவர்கள் அங்க வாழ்ந்த மக்களை பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்கிறார்கள், அவருக்கு முன்பாக நாங்கள் ஒரு வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். We often face giants in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் அதை போன்ற ராட்சசங்களை நாம் காண்போம். Difficulties that seem impossible for us. நமக்கு நடக்கக்கூடிய மாறுபான காரியங்கள் அது நமக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். During the process we need to ask ourselves, will we really trust God's promises or we will really fear and shrink away? நாம் அந்த கடினமான அந்த சூழ்நிலையிலே நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பலத்தை நாம் நோக்கி அதற்குள்ளாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா, இல்லை அந்த பயத்தினால் அதனை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பதாக நினைப்போமா? The people came with a report. Their unbelieving response was a strong combination of truth, lies and over exaggeration. அங்கு வந்த மக்கள் பார்க்கும்போது ரெண்டு விதமாக இருந்தது. உண்மையான காரியங்கள் இருந்தது, அது எதிர்மறையாக பார்க்கும்போது இருக்கிற பிரச்சனையை மிக பெருசுபடுத்தி காண்பிக்க கூடியதாக கூட இருந்தது. It was true from a human perspective that they are stronger than we. Yes, it is true. மனித ரூபமாக மனித காரியமாக பார்க்கும் பொழுது அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா? ஆமாம், அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அது உண்மைதான். But to say we are not able to go up against the people was a lie, because God is with them. ஆனால் அந்த மக்களை மேற்கொள்வதற்கு நம்மால் முடியுமா என்று அந்த கேள்வி வரும்போது அது முடியாது என்று சொல்லப்பட்டது பொய்யாக இருக்கிறது. ஏனால் தேவனே அவர்களோடு இருக்கிறார். Because God decided to give the land. ஏனால் தேவன் அந்த நகரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்கனவே தீர்மானித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா? ஆமா, உண்மை. அது எனக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. மேபி ரமேஷ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இருக்காது, ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை ரமேஷ்க்கு இருக்காது. நான் ரமேஷ் பிரச்சனையை பார்க்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரமேஷ் அப்படின்னு சொல்லுவேன், ஈஸியாக சொல்ல முடியும். பட் என்னுடைய பிரச்சனை, ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு அவர் சொல்ல முடியும். எஸ், அது உண்மைதான். எஸ், வாட் ஐ ஃபேஸ் இஸ் ரியல். என்னுடைய ப்ராப்ளம் பிரச்சனை தான். பட் ஆனா காடால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? எஸ். God is bigger than my problems. God is bigger than my difficulties. God is bigger than my challenges. God is able. We need to believe that completely. என்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக பார்க்கும்போது தேவன் பெரியவராக இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைக்கு மத்தியிலே தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். என்னுடைய காரியங்களை கடப்பதற்கு தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரோடு அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே சுலபமாக மேற்கொள்ள முடியும். I think God allows, the massive giant means massive, huge problem, for us to really grow. It's good for us. சில நேரங்களில் மிக பெரிய ஒரு ராட்சசமான ஒரு பிரச்சனைகளோ மக்களை கூட தேவன் நம்மிடத்தில் சந்திப்பதற்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக.
And when we face a huge, massive problem in life, whether it is an individual or as a congregation, we must realize that God has allowed that massive, huge problem to come into my life, your life, so that He might display His amazing glory through our life. நமக்கு மிகப்பெரிய ராட்சசமான இந்த சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தனிப்பட்ட முறையில நமக்கோ இல்லை நம் குழுவாக இருக்கிற நமக்கோ அவைகள் வரும்பொழுது தேவன் அந்த இடத்திலே அவருடைய கிரியைகளை நாம் காணும்படியாக அந்த சூழ்நிலை தேவன் மேற்கொள்வதை நாம் காண வேண்டும் என்பதற்காக அவைகளை அனுமதிக்கிறார். Instead of seeing every huge problem as a source of fear and worry, begin to look at them as a source of growth. நாம் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ வரும்போது அவைகளை பார்த்து பயந்து அவைகளை பார்த்து கவலைப்பட்டு நாம் இருக்காமல் ஆனால் நாம் வளர்க்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக அவைகளை நாம் காண வேண்டும். Look at the when you see the problem, when you face challenges, when you see the massive or huge issue when you face, and you need to say, praise God, here is an opportunity for me to learn a little more about God. Here is an opportunity for me to grow more like Christ. It is a great privilege for me to reflect Christ. It is a great privilege for me to show my perseverance. We need to say, praise God, I'm facing this. நாம் இது போன்ற சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ நமக்கு வரும்போது நாம் சொல்ல வேண்டும், தேவனுக்கே மகிமை, நாம் நிறைய காரியங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவை நமக்குள்ளாக தரித்துக் கொள்ள போகிறோம். தேவனுடைய வல்லமை நாம் அதுக்குள்ளாக காண போகிறோம் என்று அந்த பிரச்சனை குறித்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். The disciples should have never known that Jesus could walk on water unless they faced the storm first. அங்கு இயேசுனுடைய சீடர்கள் இயேசு அந்த தண்ணீருக்கு மத்தியிலே தண்ணீருக்கு மேலாக நடப்பார் என்று அவர்களுக்கு முன்பு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை சூழ்நிலை வரும்பொழுதுதான் அவர்களால் அதை காண முடிந்தது. Mary and Martha would have never known that Jesus could raise the dead unless Lazarus had died first. மேரிக்கும் மார்த்தாவுக்கும் இயேசு மரித்தவர்களிலிருந்து உயிரோடு எழுப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் லாசரு மரிக்கும் பொழுதுதான் அதையும் அவர்களால் காண முடிந்தது. You and I will never know what God can do until we first face some huge massive problems along the way. நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல பெரிய பிரச்சனைகள் வரவில்லை என்றால் நமக்காக இருக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய காரியங்களை நம்மால் காண முடியாது. Learn to face them and feed on them. நாம் அதனை எதிர்கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். அதற்கு தீனியும் போடுவோம். அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும். For they will help you to grow up in the Lord. You will become stronger. அது தேவனுக்குள்ளாக நாம் வளர்றதுக்கு நாம் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். அது நாம் தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாக நாம் வளரக்கூடும். After you face them, you will be stronger than ever. அதை நீங்கள் சந்தித்த பிறகாக நீங்கள் இருந்ததை விட மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். And they saw the huge problem and they thought the problem is big, the resources, the ability what they have, they felt it was very less. அங்க மக்கள் பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தார்கள். அதை எதிர்கொள்ளுகிற பலம் நம்மிடத்தில் அதுக்கான காரியம் நம்மிடத்தில் இல்லை என்பது அதை குறைவாக அவர்கள் கண்டார்கள். Before they ever even go to battle against them, they decided we cannot win, we cannot handle, let us quit. அவர்கள் அந்த போருக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் நினைத்தார்கள் நம்மால் ஜெயிக்க முடியாது, அதனால் நாம் விட்டு விடுவோம் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள். We'll read the beginning chapter 13 verses 3 and 4. என்னாகும் 13ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4 நாம் வாசிப்போம். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சமுவா. The next. Okay. We'll read that. சிமியோன் கோத்திரத்தில் we'll go to 14, chapter 14. ஓரின் குமாரன் சாபாத். Read 14. 14 verse 4. என்னாகவும் 14ஆம் அதிகாரம் வசனம் 4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திருப்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். Amen. They were all disgraced. They want to choose a leader who can take them back to Egypt. அவர்கள் அனைவருமே சோர்ந்து போயிருந்தார்கள்.
அவங்களுடைய மக்களை திரும்ப எகிப்துக்கு கொண்டு செல்வோம் என்பதாக மாறினார்கள். That's what they decision made after 2 years of journey. After seeing all the miracle that God performed, splitting of the Red Sea, all the 10 plagues, manna and the meat, as well the water, the shelter, cloud of fire in the day and even the night. After seeing all the miracles continuously for 2 years, they decided to go back to Egypt. இங்கு 2 வருடங்கள் மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள். மன்னாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பல வாதைகளை செய்து தேவன் அவர்களை கொண்டு வந்ததை கண்டார்கள். அந்த இடத்திலே அந்த எவ்வளவு பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் அவர்கள் எப்படி தேவன் மேற்கொண்டு வந்தார் எல்லாவற்றையும் கண்டு இப்பொழுது இல்ல நாம் திரும்ப எகிப்திற்கே செல்வோம் என்பதாக மனம் மாறுகிறார்கள். We look at the size of the problems and then we look at our abilities and the resources, then we decide, okay, we are gone, I don't think so I can handle, let me quit. நாம் நம்மளுடைய பிரச்சனையை பார்த்துவிட்டு அதை கையாளுகிற தன்மை எனக்கு இருக்கிறதா, அதற்கான பொருள் என்கிட்ட இருக்கிறதா என்று நாம் அதனையே நாம் நினைத்துக்கொண்டு அதை சார்ந்து என்னால் இதை செய்ய முடியாது நான் திரும்ப விடுகிறேன் என்று விட்டுவிடக்கூட காரியமாக இருக்கு. And we need to understand the danger of doubt and disobedience. நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கீழ்ப்படியாமையினுடைய பிரச்சனை அதனுடைய காரியம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Doubt can cause us to miss out on God's blessings. நம்முடைய சந்தேகம் என்பது தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு வழிவகுக்கும். Fear and doubt can keep us from God's promises. பயமும் அந்த சந்தேகமும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பெறாமல் இருக்க வைக்கும். Trusting God even when circumstances seem impossible leads to blessing. நாம் சூழ்நிலை சரியில்லை என்றாலும் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவரை நம்பி இருக்கும் பொழுது நாம் அதில் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க முடியும். And we need to ask ourselves, what is our attitude? Are we the person spread positivity? Are we the person spread faith? Or are we the person who spread negativity? நாம் நம்மளிடத்திலே நம்மளை கேள்வி கேட்க வேண்டும். நேர்மறையான ஒரு நோக்கத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேனா, நான் இருக்கிற இடத்துல எல்லாமே சாத்தியமான அதே சமயத்தில் சமாதானத்தையும் சரியான காரியத்தை நான் மக்களிடத்திலே நான் வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா என்று கேட்க வேண்டும். சம்டைம் நம்மள அறியாமலே நம்ம நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுத்தி பேசுறவங்களா மாறிடுவோம். நாம நெகட்டிவாகி மற்றவங்களையும் நெகட்டிவாக கன்வின்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இருக்காது, எனக்கு பிடிக்காததாக இருக்கும். ஆனால் மற்றவங்களையும் நான் அதை என்ன பண்ணிடுவேன், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது சரி கிடையாது, இது இப்படி தான், இது சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னொரு பர்சனை நான் என்ன பண்ணிடுவேன். அது நம்முடைய பர்சனல் ஃபேமிலிலையும் நடக்கும், மினிஸ்ட்ரியிலும் நடக்கும், சர்ச்சில் நடக்கும், வேலையிலையும் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு சின்ன நெகட்டிவிட்டி, ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் போதும் ஒருத்தவங்களை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட முடியும், கம்ப்ளீட்டாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும் இல்லையா? இந்த மக்கள் அதை தான் செஞ்சாங்க. இவங்களோட நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக இஸ்ரேலைட்ஸ் டேமேஜ் பண்ணிச்சு. எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிச்சு? லெட் மீ கோ பேக் டு மை ஓன் ஓல்டு லைஃப். They were fine to go back to Egypt in slavery instead of handling the problem with God. அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுத்தார்கள் என்றால், நான் திரும்ப எகிப்திற்கே சென்று நான் அடிமையாக கூட இருந்துடுவேன், ஆனால் தேவன் என் கூட இருக்கும்போது நான் இது எல்லாவற்றையும் சார்ந்து நான் ஜெயம் கொண்டு போறதை தேவன் அவரோடு இருப்பதை அவர்கள் உணராதவர்களாய் உணர்ந்தார்கள். Complaining and unbelief lead to spiritual stagnation. குறை சொல்வதும் அவிசுவாசமா இருக்கிறதும் நிறைய நேரத்தில் ஒரு தேங்கிய ஆத்மீக பாதைக்கு நம்மளை கொண்டு போயிடும். தேங்கின நீர் மாதிரி ஆயிடும், நீரோடை மாதிரி இருக்காது. Sometimes we long for the past, even when God is leading us into something greater, still we long for the past. சில நேரத்தில் நமக்கு நடந்த காரியத்தையே நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து அதை நாம் தாண்டி அதை கடந்து சென்றிருக்கலாம், ஆனாலும் பழைய காரியத்தை நாம் எதிர்பார்த்திருப்போம். எப்ப நினைச்சிருக்கீங்களா, நான் டிசைபிள் ஆகாமலே இருந்திருக்கலாம்? நான் நினைச்சிருக்கேன். நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டோம். சம்டைம் ஏன் தான் நான் டிசைபிள் ஆனன்னு தெரியலையே, இப்போ மட்டும் நான் டிசைபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? இப்போ மட்டும் நான் டிசைபிளா மட்டும் இல்லை, இந்நேரம் இங்கே நடக்கிறதே வேற. அதுதான் நாம ரியல். ஆக்சுவலா அப்படி சொல்றதே டிசைபிள் கிடையாது. ஏன்னா சம்டைம் அதுதான் நம்முடைய ட்ரூ செல்ஃப் வெளில வரும். ஆனால் அது டேஞ்சர்னு தெரியும்.
இமேஜின் கோயிங் பேக் டு ஈஜிப்ட் என்ன ஆகும்? போனீங்கல்ல, வாங்க டபுள் மடங்கு வாங்கிக்கங்க. இப்போ என்ன பண்ணணும்? அவங்க திரும்பி ஒரு இமேஜின் பண்ணலாம். Let's say they decided to choose Aaron as a leader and going back to Egypt. திரும்பி லீடரை சூஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கும்? அங்க வச்சு செய்வாங்க. போனீங்களே, வாங்க. இப்போ நீங்க எந்த டிமாண்டுமே நீங்க வைக்க முடியாது. You have to surrender to their demand. அதுதான் இந்த உலகம் உங்களுக்கு பண்ணும். திரும்பி நம்ம பாவத்துக்கு போகும்போது you will not have any hold. The Satan will have a hold on you. Satan will keep you. இப்போ உன்னுடைய குடிமை என்னுடைய கையில் அப்படின்ற மாதிரி தான் Satan will treat us. That's what we do. Even though we know இது டிசைபிளா இருக்கிறோம், despite of all the great blessings, எல்லா வித விஷயம் நடக்கும், தேவன் நம்ம லைஃப் நடத்தியிருப்பார். ஆனாலும் but nevertheless இதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான பாவத்துக்கு நம்ம அப்பப்போ அந்த பார்டர் போய் டச் பண்ணிட்டு வரும். அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதோடைய லெசனை அவங்க கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். Let's read chapter 14 verses 26 onwards. 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேயும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தை தீர்ந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். Amen. Verse 25 will read. வசனம் 25. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். This is what they desired. We want to go back to Egypt. Then God said, get ready. Go back. Not moving forward, going back. எங்க திரும்பி போறாங்க? Turn back tomorrow and set out toward the desert along the route to the Red Sea. எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியாவே ரெட் சி வழி டிராவல் பண்ணுங்க. ஒரு பெரிய ரூட்டுக்கு காட் என்ன பண்றாரு? கொண்டு போகக்கூடியவராக இருந்தார். ஈவன் இன் ஃபேக்ட் த கேலப் அண்ட் ஜோஷுவா சொல்லும்போது verse 10 say they were even ready to stone them. அவங்கள கல்லெடுத்து அடிச்சு சாகடிக்க கூட அவங்க ரெடி ஆயிட்டாங்க. That's what faith and disobedience does. Okay? Unbelief doesn't just delay God's blessings, it can cause us to miss them entirely. Not just something, completely. நாம் அவிவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் காரியங்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தடுக்கிறது மாத்திரமல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவைகள் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். When we distrust and doubt God, we should ask which attribute of His we think will fail. தேவனை நாம நம்பிக்கையற்றவர்களா சந்தேகப்படும் போது தேவனுடைய என்ன குணாதிசயத்தை தவறா முடியும், அது மேல் நம்பிக்கை இல்லாம இது அவரை நம்ம குறையா பார்க்கிறோம், இது தவறுதலா நடந்துரும், இது தேவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய எந்த குணாதிசயத்தை நம்ம சந்தேகப்படுறோம்? தேவனுடைய எந்த குணாதிசயத்தை அது தோல்வி அடைஞ்சிரும் நினைக்கிறோம்? இஸ் ஆல்மைட்டி பவர், ரைட்? அப்படி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லும்? காட் யூ ஆர் பவர்லெஸ். அமலக்கைட்ஸ் ஆர் கிரேட், ஆனகைட்ஸ் ஆர் கிரேட். ஹிஸ்டரி சேஸ் ஆனகைட்ஸ்ல இருந்து தப்பிச்ச ஒரு நபர் தான் டேவிட் டிஃபீட் பண்ண கொலையாத்தோடைய டீம், அவங்களுடைய டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அவங்க ரொம்ப ஹியூஜா டாலா இருந்திருப்பாங்க.
ஸோ அப்போ பார்க்கும்போது the problem is நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது பயந்து ஓடுறவங்களா இருக்கிறோம். We need to ask every time when you doubt, every time when you fail, every time when you go down in your faith, you need to check காடோடைய எந்த கேரக்டரை நான் வந்து தப்பா இட போடுறேன். அவருடைய லவ், அவருடைய மைட்டி பவர், அவருடைய ஃபர்கிவிங் நேச்சர், அவருடைய கம்பேஷனேட் ஹார்ட், இதில் எந்த ஒரு கேரக்டர் குணத்தை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தில் பின்வாங்கும் போது, பலவீனமாகும் போது, நம்ம எப்பயுமே தேவன் இடத்துல சொல்கிறோம், உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கு, உங்களை நான் சந்தேகப்படுறேன், உங்கள் மேலே நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணல, என்னுடைய வேல நான் போகிறேன் அப்படின்றத நம்ம திரும்பி சொல்கிறோம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இஸ்ரேல்ஸ் கேட்குற டிசைர்லாம் காட் கிராண்ட் பண்ணிட்டே இருக்கார். காட் ஆல்ரெடி கேவ் த லேண்ட், கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் வி வாண்ட் டு see the land before we enter. நாங்கள் பார்க்கணும், சரி போயிட்டு வாங்க. அது என்னாச்சு? ஃபெயிலியர் ஆச்சு. We want to go back to Egypt. We decide choose our leader. சரி போங்க, ரெட் சி வந்த வழியே திரும்பி போங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. போயிட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பெரிய ரவுண்டாக அனுப்பிச்சிட்டார். 40 days they went, right? ஒரு நாளைக்கு ஒரு வருஷம், 40 years they have to ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடியவராக இருந்தார். Sometimes we think God, we need to ask, do we really think God has lost his power? We need to ask ourselves when we face challenging time, when we say, I don't have faith, I feel I'm weak. You need to ask yourself, do we think God has lost his power? இந்த காரியத்தில் நான் தோல்வியுற்றேன், என்னால் அது எனக்கு முடியல என்று நீங்க நினைக்கிற, இது நடக்காது என்று அது போன்ற ஒரு சந்தேகம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க கேட்க வேண்டும், தேவன் பலம் இழந்தவராய் இருக்கிறாரா அப்படி என்று நீங்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும். Joshua and Caleb warned the people. They said, don't rebel against the Lord. யோசுவா காலேபை பார்த்து அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், தேவனுக்கு எதிராக பேசாதீர்கள் என்று சொன்னார். Their fear and unbelief were willful rebellion. அவர்களுடைய பயமும் அவருடைய அந்த சந்தேகமும் அவர்கள் வேண்டும் என்றே இருக்கக்கூடிய the fear, basically நம்முடைய பயமும் அவிசுவாசமும் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாம தானாவே முன் வந்து செய்யற ஒரு எதிரான செயல், தேவனுக்கு விரோதமா செயல்படுற ஒரு செயல். நம்ம நினைக்கிறோம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு விசுவாசம் குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது என்னது? ரெபல்லியன். தேவனுக்கு எதிராக கிளர்ச்சியை செய்வதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா சொல்லிக்கலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப விசுவாசம் குறைவா இருக்கு அப்படின்னு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிடுவோம்ல. ஆனா இட்ஸ் a willful rebellion. தேவனுக்கு நான் விரோதமா செயல்படுற, நான் என்னுடைய willfulனா கம்ப்ளீட்டா என்ன நான் அனுமதிக்கிறேன் அதை செய்யறதுக்கு, துணிகரமா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறது. அதுதான் you need to ask yourself, எப்பப்பெல்லாம் நீங்க I'm very fearful to handle this problem, I don't know how to handle this problem, I know how to handle this problem அப்படி நீங்க சொல்லும் போதெல்லாம் you need to check your heart. காடோடைய எந்த கேரக்டர் நான் டெஸ்ட் பண்றேன், காடோடைய எந்த ஆட்ரிபியூட் ஆஃப் எந்த ஒரு குணத்தை வந்து நான் குறைவா எடை போடுறேன், அண்டர் எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னு you need to check your own heart. அது rebellion. Surrendering to God is faith. Surrendering to his will is faith. தேவனிடத்திலே நம்மை நாமே ஒப்புவிப்பது என்பதுதான் அவருடைய விசுவாசமாக இருக்கிறது. And we could see amazingly Caleb and Joshua stood in spite of all the challenging time. Even I definitely appreciate the disciples. They went through a lot of challenging time. They heard so much of negativity, all the stuff, but great to see some of the disciples, they just stood strong. Even now, very faithful, doing what is right, not worried about what people talk about, church, leader, negativity. Just leave all the stuff. I know why I became disciple. Let me do what is right. சூழ்நிலைகள் சரியாக இல்லாத பொழுதும் யோசுவாவும் காலேபும் அவர்கள் ஸ்திரமாய் நின்றார்கள். இந்த நேரத்தில் நான் சில சகோதரர்களை சீடர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். அவர்கள் கூட பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள், எவ்வளவு எதிரான காரியங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட, யார் என்ன சொன்ன அதை பற்றி கவலை கிடையாது, நான் ஸ்திரமாய் நிற்க போறேன் என்று இதுவரைக்கும் அவர்கள் ஸ்திரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். Read 36 to 38. நாம் 36 முதல் 38 வரை நாம் தொடர்ந்து படிப்போம். Chapter 14, 36 to 38. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து
சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேவின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். ஆமென். What happened to the people who spread the bad report? Bible says, struck down and died. எதிர்மறையாக சொன்னவர்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாதையால் மரித்தார்கள் என்று. நான் எப்பயுமே நெகட்டிவா அதிகமா பேசுற நபர்களை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு இந்த படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஸ்பிரிச்சுவலி we are dead. நெகட்டிவா எப்ப நம்ம பேசுறோமோ, நம்ம வாயில நெகட்டிவான கமெண்ட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான கிரம்பிளிங், கம்ப்ளைனிங், நெகட்டிவிட்டி எப்ப நம்ம ஸ்ப்ரெட் பண்றோமோ, ஸ்பிரிச்சுவலி we are dead. Jesus will never spread negativity. இயேசு எப்பவுமே எதிர்மறையான காரியங்களை சொல்வது கிடையாது. Holy Spirit will never acknowledge negativity. பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே நம்ம எதிர்மறையாக அவரை உற்சாகப்படுத்துவது கிடையாது. I want to encourage all of you, be the person who spread positivity. Spread Christ, spread good news, spread positive, encouragement. If you have to challenge, if you have to help somebody, help, restore them, but make sure spread positivity, don't spread negativity. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எப்பொழுதுமே எதிர்மறையான காரியங்களை நீங்கள் அதை பகிர்வதை விட்டுவிட்டு நீங்கள் நலமான காரியங்கள், உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்கள், சரியான காரியங்கள், ஏந்துகின்ற காரியங்கள், வளர்க்கக்கூடிய காரியங்களை நாம் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And here we could see only Joseph and Caleb, they alone survived. இங்கு நாம் காண்கிறோம் காலேபு மற்றும் யோசுவா இவர்கள் இருவர் மட்டுமே அவர் கடைசியாக இருந்தார்கள் என்று காண்கிறோம். And faith doesn't deny the reality of problems, but declares the greater reality of God's power. We need to understand that. விசுவாசம் எப்போதுமே இது பிரச்சனையை இல்ல அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்றதை நமக்கு வெளிப்படுத்தும். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் பெருசா இருக்கலாம், அது ரியல். வாட் யூ ஆர் ஃபேசிங் இஸ் ரியல். ஆனா God is greater than your problems. அவர் மிகவும் வல்லமையானவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த சாப்டர் நம்ம முடிக்க போறோம். இன் கன்க்ளூஷன் வில் ரீட் ஃப்ரம் 40 and 41 படிக்கலாம். 40 மற்றும் 41. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி 40 படிச்சிட்டீங்களா? மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். ஓகே, இப்ப எல்லாரும் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? ஐயோ நாங்க பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக்? அங்க போக கூடாது, ஈஜிப்ட் போலான்னு பாவம் பண்ணிட்டோம். நாளைக்கு பாருங்க எங்களுடைய மனம் திரும்புதல. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து ரெட்டியா நாங்க இருக்கிறாங்க, போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோசஸ் என்ன சொன்னாரு? 41. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. காட் சொன்னா சொன்னதுதான் இல்லையா? இங்க கிரேஸ் எங்க இருக்கு? சம்டைம் நிறைய டைம் இப்போ அதிகமா நம்ம யூஸ் பண்ற வேர்ட் கிரேஸ். கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்னால நம்ம இங்க இருக்கிறோமே. ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ். கிரேஸ் அன்லிமிட்டடா கொடுத்தாச்சு. இது நம்ம ஸ்பிரிச்சுவலான ரைட்டான விஷயத்தை பிராக்டிஸ் பண்ற இடம். கொஞ்சம் கிரேஸ் கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் mercy காட்டுங்களேன். டிசைபிள்ஸ் கிட்ட கிரேஸ் கேட்டுட்டு இருக்கோம். We have received grace, we are filled with grace. We supposed to practice grace. We supposed to act spiritually. அதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். நான் மிஸ்டேக் பண்ணுவேன், கொஞ்சம் கிரேஸ் கொடுங்களேன், அப்படி அது இந்த இடம் கிடையாது இல்லையா? அதுதான் இஸ்ரேல்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நாங்க ரிப்பெண்ட் ஆயிட்டோம். பாருங்க, நாளைக்கு காலையில மோசஸ் என்ன சொன்னார் 41ல? Why are you disobeying the Lord's command? This will not succeed. You cannot. God will not change his word. சோ இங்க கிருபை என்பதை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கிருபை என்ன கொடுங்க, கிருபை கொடுங்க என்பதாக நாம் பல நேரங்களில் சொல்கிறோம். நாம் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம், அந்த கிருபையை நாம் பிரதிபலிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். 42 next verse. இதைத்தான் அங்கே மக்கள் கூட அதை செய்தார்கள். கிருபை கொடுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். 42. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். ஆமென். Very clear message. The Lord, you will be defeated by your enemies. The Lord is not with you. He is not pleased with you.
They didn't listen. தேவன் உங்களை குறித்து பிரியமா இல்லை, தேவன் உங்களோடு இருக்க மாட்டார், நீங்கள் அவர்களால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். Let's read 44 and 45. நாம் 44 மற்றும் 45 படிக்கலாம். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். ஆமென். இதுதான் நடக்கும். யார் கூட இல்ல? மோசஸ் போகல கூட. Or even the ark of the Lord's covenant moved from the camp. No, it stayed back, but they decided to move forward. இங்க பார்க்கும்போது மோசேவும் போகவில்லை, அந்த ஆர்க்கும் போகவில்லை, அவர்களெல்லாம் போகவில்லை, அவர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்பது முடிவாக இருந்தார்கள். What happened? The people came from the country, hill country, came down and attacked them and beat them down. They ran away. அந்த மலையிலிருந்து இறங்கி வந்தவர்கள் அவர்களை அடித்தார்கள், அவர்களை ஓடவிட்டு அடித்தார்கள் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்ம செஞ்சிருக்கோம். எது செய்யக்கூடாதுன்னு தெரியுமோ கம்ப்ளீட்டா இது ரைட் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவலா இல்ல, இது ரைட்டான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம செய்வோம். நேற்று ஈவன் கேம்பஸ் மீட்டிங்ல கூட நாங்க பேசிட்டு இருந்தோம். இது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா ட்ரை கூட பண்ணாதீங்க. அதுதான் we were telling them. You know this is not right அப்படின்னு தெரிஞ்சுதா, don't even try. ட்ரையே பண்ணாதீங்க. That is what we are trying to tell them. நமக்கு தெரியும் டெலிபரேட்டா தப்புன்னு தெரிஞ்சு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவா பார்க்கிறோம். The Israelite journey teaches us that faith in God's promises leads to victory, while fear and disobedience bring unnecessary struggles and challenges. இங்கு நாம் பார்க்கிறோம், இவர்களுடைய இந்த பயணமானது தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அவர்களுக்கு எப்படி ஜெயத்தை கொண்டு வந்து சேர்த்தது என்றும், ஆனால் பயமும் அதே மாதிரி சந்தேகம் இந்த காரியங்கள் அவர்களுக்கு எப்படி அவர்களை கீழே தள்ளக்கூடியதாக விழ வைக்கக்கூடியதாக இருந்து என்று கண்டோம். Faith sees victory, fear sees defeat. We need to understand that. விசுவாசமானது நமக்கு ஜெயத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் சந்தேகமானது நமக்கு தோல்வி கணைகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. Like Caleb and Joshua, we must focus on God's promises, not our problems and massive issues in life. காலேப் மற்றும் யோசுவா அவர்களை போல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அவைகளை காணாமல் தேவனுடைய பலத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். Complaining leads to captivity. Let us not forget that. நாம் முறுமுறுக்கிற காரியங்களோ, நாம் குறைப்பட்டு சொல்லக்கூடிய காரியங்களோ அவைகள் அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். கேப்டிவிட்டினா நம்மள சிறை பிடிச்சு கொண்டு போய்டும். Okay? Grumbling against God always delays his blessings. நாம் தேவனுக்கு எதிராக நாம் முறுமுறுக்கும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே நமக்கு தூரமாக கொண்டு செல்லும், கிடைப்பதற்கு தாமதமாகும். Trusting God leads to the promised land. தேவனை சார்ந்து இருக்கும் காரியங்கள் அவர் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணதை கிடைக்க வைக்கும். We must have a different spirit, full of trust and obedience like Joshua and Caleb. நாம் யோசுவா மற்றும் காலேப் அவர்களை போல ஒரு அற்புதமான அந்த ஒரு விசுவாசத்தை கொண்டுள்ள மக்களாய் நாம் இருக்க வேண்டும். As we pray and meditate, during this, when we read Numbers, have these questions. What challenges are you facing that require faith instead of fear? You need to ask, what challenge that I face that requires faith instead of fear? நம்ம இந்த தொகுப்பை, இந்த எண்ணாகமத்தை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது கூட நாம் அந்த இதுல கூட நாம் யோசிக்க வேண்டும், என்னோட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எதிலே எனக்கு விசுவாசமானது இருக்கிறது, எதிலே எனக்கு அது விசுவாசம் குறையக்கூடிய காரியமாக அந்த சந்தேகம் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. How can I be like Joshua and Caleb in difficult situations? என்னுடைய கடினமான சூழ்நிலை கூட எப்படி நான் காலேப் மற்றும் யோசுவாவை போல இருக்க முடியும்? Am I really trusting God promises? நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறேனா? Is my problem is greater than God? தேவனை விட என்னுடைய பிரச்சனை நான் பெரியதாக காண்கிறேனா? Throughout this week, I encourage you to ask yourself, how big is my God? இந்த வாரம் முழுவதும் நான் இதை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார் என்று தியானிக்க வேண்டும். How big is your challenges, your problems? Then how big is your God? Meditate on this, with this in mind. உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, என் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அனுதினம் தியானிக்க வேண்டும். Whenever you have doubt, fear, you need to ask yourself, in which character of God am I really doubting, underestimating?
Ask yourself. உங்களிடத்திலே சந்தேகமும் பயமும் வரும்போது தேவனிடத்திலே எந்த காரியத்தை நான் குறைப்பிட்டு மதிப்பிடுகிறவனாய் நான் இருக்கிறேன். So let us walk faithfully, trust God, obey His commands and trust Him completely. God bless you all. நாம் தேவனுடைய விசுவாசத்தோடு நாம் அவருக்குள்ளாக நாம் செல்வோம், விசுவாசத்தோடு நாம் நடக்கிறவர்களாய் இருப்போம். What an incredible message. எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது.